இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பணமட்ட டீமில் இருக்கிறோம். இப்போ பணமட்ட டீமில் பல ஆண்டுகளாக பயணித்த ஜில்லு என்கிற மேனாமினிக்கின்ற ஒரு பாட்டி சமீபக்கு இறந்துருக்காங்க. 2:30 மணிக்கு காலையில் இறந்துருக்காங்க. அதை பற்றி அந்த டீமினுடைய பயணித்த சக நடிகர்களை கிட்ட கேட்குறோம். சொல்லுங்கள் சார் உங்களுடைய அனுபவத்தை. பாட்டி எப்படி இருக்காங்க? உங்களோட எப்படி பேசுவாங்க? கொஞ்ச நாளாகவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நேற்று நைட்டு ஒரு 2 மணிக்கு இறந்துருப்பாங்க போல இருக்குது. காலையில் போய் பார்த்தோம். அவங்க எல்லாரையும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீடியோவில் மட்டும் இல்லை, எல்லாரு கூடயும் எங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பர் கூடயுமே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சிரிக்கிற ஒரு கேரக்டர். ஜில்லாயானாவே எல்லாருக்கும் ஒரு ஒரு சிரிப்பு தன்மை இருக்கும். அந்த அந்த பேர்லேயே ஒரு சிரிப்பு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனுஷங்க. இறந்துட்டாங்கன்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான். ஸோ உங்ககிட்ட நிறைய ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. உங்கள் அனுபவம் சொல்லுங்கள். எப்படி எப்படி உங்ககிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க? ஆமாம் சார். பார்த்தீங்கன்னா, ஜில்லாயா ரொம்ப எளிமையாக பழகுவாங்க. அவங்க என்ன ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தால் கூட எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அவங்க இருந்தாலே அந்த இடமே கலகலப்பன்னு கலகலப்பா. நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே, நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவங்க நிஜத்துலேயும் அப்படி தான். அது இல்லாத இன்னொன்று அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க. அது சுத்தபத்தமாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அவன் 3 முறை குளிக்கிற ஆமாம், மாதிரி. வெளியில் நல்லா துவைச்சி தான் அப்படியே நல்லா க்ளீனாக என்னென்ன நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 உடைய மாற்றி 3 அணிவாங்க. ஆமாம். சுத்தபத்தமா இருக்கும். அது என்ன பாட்டி, யாருன்னா நீங்கள் எதனா வச்சு வாஷ் பண்ணுறீங்களா பொண்ணு? அதெல்லாம் நான் தான்ப்பா கழுவேன் அப்படின்பா. அவங்க பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இயக்குனர் சார் சொல்கிற டைலாகை ஒரு டேக் 2 டேக்லேயே நல்லா சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு போஸ்ட் தான் போட்டோம். அது அத்தனை ஆயிரம் பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்க எப்படி மக்கள் மனசில் வாழ்ந்திருக்கான்னு இதில் தெரிய வருது. இப்போ பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் கூட அவங்கள பற்றின செய்திகள் வருதுன்ட்டு கேள்விப்படுறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மக்கள் மனசில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப எங்களுக்கு பணமட்ட டீமில் இருக்கக்கூடிய சக நடிகர்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கும் வண்ணமாக இன்று படப்பிடிப்புகள், பணமட்டையோட படப்பிடிப்புகள் அனைத்துமே இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு பல முறை போய் அவங்க இல்லத்தில் இங்கேருந்து பக்கத்தில் தான் அவங்க இல்லம். பல முறை போய் அவங்கள போய் பார்த்து சந்தித்து மாலையை அணிவித்து ரசிகர் பட்டாளம் எங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் வரோன்ட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்துட்டு அவங்களும் மாலை மரியாதை பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள அவங்க பெண் பிள்ளை, அவங்களோட மகள்கள் எல்லாமே ரொம்ப அவங்க அழுகுறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் அங்கே இல்லை, இங்கே தான் ஒரு 100 மீட்டரில் தான் அவங்க